தென்மேற்கு பருவக்காற்று படம் மூலமா தமிழ் சினிமாக்கு ஹீரோவா அறிமுகமானவர் தான் நடிகர் விஜய் சேதுபதி. இவர் ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே பல படங்கள்ல பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காருன்னு நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா புதுப்பேட்டை, வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநல்ல மாதிரியான படங்கள்ல இவர் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்கிற விஷயம் இவர் பிரபலமானதுக்கு அப்புறம் அதிக அளவுல பேசப்பட்டுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 50 படங்களுக்கும் மேல நடிச்சு இந்தியன் சினிமால ஒரு முன்னணி நடிகரா இருக்காரு. வர ஜூலை 25ஆம் தேதி டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்க தலைவன் தலைவி படம் வெளியாக இருக்கு. இந்த படத்துல நித்யா மேனன் விஜய் சேதுபதிக்கு பேரா நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. படம் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில மூவி டீம் அந்த படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில பொட்டல முட்டாயா அப்படிங்கிற சாங் வெளியாகி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. மேலும் மூவி டீமும் பிரஸ் மீட், ஆடியோ லான்ச்னு கலந்துக்கிட்டு தலைவன் தலைவி படத்தை பெரிய அளவுல ப்ரோமோட் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல விஜய் சேதுபதி பாபா பாஸ்கர் மாஸ்டர் கூட ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை பத்தி வெளிப்படையா பேசியிருக்கிறது சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் பாபா பாஸ்கருக்கும் செட் ஆகாது. நான் மகாநல்ல படம் அப்போ அவர் கடினமா பேசிட்டாரு. நான் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான், ஆனா ஃப்ரெண்டுனாலும் என்ன ஒருத்தர் எப்படி அப்படி பேசலாம்னு இருந்துச்சு. நான் ஹீரோ ஆவேன்னு நினைக்கல, ஆனா ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆளு கூட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கவன் படத்தோட ஷூட்டிங் அப்போ பாபா பாஸ்கர் முன்னாடியே ஒரு அசிஸ்டண்ட்டை பார்த்து நீ தான் பாபா பாஸ்கர்னு சொல்லி சும்மா முதுகுலையே ஒரு 4 அடி அடிப்பேன். அதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஆனா தலைவன் தலைவி படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல ரொம்ப லவ் ஆயிடுச்சு. நான் காசு கொடுத்தாலும் டான்ஸ் ஆட மாட்டேன். ஆனா நானே அவர் கொடுத்த எனர்ஜியால வெக்கம், மானம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டேன் அப்படின்னு பாபா பாஸ்கர் கூட ஏற்பட்ட மோதல் எப்படி நட்பா மாறுச்சுன்னு விஜய் சேதுபதி வெளிப்படையா பேசியிருக்காரு. இதே மாதிரி தான் டைரக்டர் பாண்டிராஜ் கூடயும் பிரச்சனை. அவர் கூடவும் படமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். ஷூட்டிங் அப்போ பிரச்சனை ஆகும்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லபடியா இந்த படம் முடிஞ்சதுன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. படம் ஆரம்பிக்கிறதே ஒரு நிறைய சண்டை சச்சரவுகளுக்கு நடுவில் தான் இந்த படம் முதல்ல தொடங்கினது. முதல்ல அந்த இயக்குனரும் இந்த நடிகரும் ஒன்று சேர அந்த விஷயம் தொடங்கினது ஒரு எங்களுக்கே எதிர்பார்க்கல. நானும் என்றைக்குமே இவரோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அவரும் என்னோட வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்து, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சாதாரணமான ஏன்னா 2 பேருக்கும் பெருசாக தனிப்பட்ட முறையில் கோவம் எதுவும் இல்லாதனால ஒரு சின்ன ஒரு பூ மலர்வதை போல் அந்த அன்பு வெறுப்பு அவ்வளோ நேரம் கோவம் எல்லாம் மறந்து ஒரு அன்பாக மலர்ந்து அதுக்கப்புறம் அவர் கதை சொல்லி அதுக்கப்புறம் படப்படப்படம் எல்லாமே நடந்துருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு அவர் 2009 தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை சார், 2009 தெரியும். இன்றைக்கி தான் மத்தியானம் பேசணும். அவருக்கு நேஷ்னல் அவார்டு வரும்போது நான் அவரை என்னோடய தென்மேற்கு பருவக்காற்று படத்துக்கு ஆடியோ லான்ச்சுக்கு இன்வைட் பண்ண போனேன். நானும் அவர் மட்டும் தான் இருந்தோம். அவருக்கு மெசேஜ் எதுவும் நான் தான் படித்து சொன்னேன். ஃப்ளைட் டிக்கெட் எதுவும் நான் தான் படித்து அவருக்கு சொன்னேன் நான். ஸோ ஏதோ ஒரு பெரிய சர்க்கிள் ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இந்த படம் தொடங்கினதே ரொம்ப ஒரு அழகான அற்புதமான ஒரு அனுபவம். அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி சத்யஜோதி பற்றி ரொம்ப நாள் தெரியும். ஆனால் அவங்க 3ஆம் பிறை இதெல்லாம் அவங்க பண்ணவங்க, அது அங்கே தான் தொடங்கியிருக்காங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியம். சார், உங்கள் ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் சார், ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். இது இவ்வளோ படங்கள் பண்ண இந்த நிறுவனத்தோடு நான் முதல் முறை சேர்ந்து படம் பண்ணலேருந்து ரியலி ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக படம் பண்ணோம் சார், ரொம்ப நன்றி அதுக்கு. அப்புறம் எங்கள் ஹீரோயின் நித்யாவோட நான் 2019 2020 19/1A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம், அதில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல். ஆக்சுவலாக அது ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். அந்த டைரக்டர் அவங்க பேர் இந்து. ஸோ அவங்க நித்யா தான் நடிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்துவோட கதை அது பிடிச்சி போய் அவங்களுக்காக பண்ணலான்னு சொல்லி போனது அது. அப்போ 2 பேரும் ஏதாவது ஒரு நல்லா எல்லாம் சேர்ந்து போய் ஒரு படம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு படம் நித்யாவோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு படத்தில் அவங்களோட ஒர்க் பண்ணதில் பெரிய சந்தோஷம். படம் பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கதாபாத்திரத்தில் நித்யாவை தவிர வேறு யாரையும் இமேஜினே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பண்ண எல்லா படத்துலையும் அப்படி தான் நினைக்கிறேன். நித்யா ஒரு படம் நடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் நித்யா. ஏன்னா அது சும்மா வந்தோம், இது சீனு, இது டயலாகு, ஓகே, இது கோரியோகிராஃபி, இதை நடிப்போம் அப்படின்லாம் இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணலாமோ, இன்னும் எப்படிலாம் பண்ணலாமோ, டைரக்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுட்டு அதை சரியாக பண்ணிடணும் மெனக்கிடக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ் நித்யா, இந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நன்றி.